வெல்கம் டு இன்னைக்கு என்ன ரிவ்யூ. இன்னைக்கு நாம ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கோடு இருக்கிற மலையாள படமான சர்வம் மாயா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ ஒரு புரோகிதராக வேலை பார்த்துட்ருக்காரு. அதில் வீடு கிரகப்பிரவேசத்துக்கும் கடத்திறப்பு விழாக்களுக்குன்னு சொல்லி நிறைய சுப காரியங்களுக்கு புரோகிதம் பண்ண போகிறாரு. அந்த சமயத்தில் இவருக்கு ஒரு லாயர் வீட்டிலேருந்து அழைப்பு வருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தான் பையனுக்கு ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி இருக்குது, நீங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ணி அதை ஓட்ட முடியுமான்னு கேட்குறாங்க. ஆனால் முதல்ல ஹீரோ எனக்கு பேயெலாம் ஓட்ட தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. பட் இருந்தும் காசு அதிகமாக வருதுன்னு அப்புறமா ஒத்துக்கவும் செஞ்சு அதுக்கான வேலையிலையும் இறங்குறாரு. இதுக்கடுத்து இந்த கதையில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்தது என்பதற்கான விடை தான் மீதி கதை. இப்போ வாங்க பாசிட்டிவ்ஸ் என்னென்ன நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். பாசிட்டிவ்ஸ் என்னென்னா, படத்தில் நிவின் பாலிக்கும் அஜு வர்கீஸுக்குமான காம்பினேஷன் நல்லா இருந்தது. ஏன்னா அவங்க 2 பேரும் பண்ணுற சின்ன சின்ன காமெடி சீக்வன்சஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு சீனில் அஜு வர்கீஸ் சின்ன பசங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு அடி வாங்குகிற சீன் ஒன்று வரும். அது காமிக்கலாக பார்க்குறதுக்கு ரொம்பவே ரசிக்க முடியாதுது. அடுத்து நிவின் பாலி அந்த வக்கீல் வீட்டுக்கு போய் பேய் ஓட்டுற சீன் ஒன்று வரும். அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சினிமோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம், கேரளாவோட ஜியோகிராஃபி நல்லா தான் இருக்கும். அதை இவங்க இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி காட்சிப்படுத்தின விதமும் ரொம்பவே ரசிக்க முடியா இருந்தது. மியூசிக் அண்ட் எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருந்தது நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் சீனை ரொம்ப எமோஷ்னலாக டச்சிங்காக முடித்த விதமும் நல்லா இருந்தது. இப்போ வாங்க நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயும் சரி நிறைய லேக் அடிக்க தான் செய்யுது. அங்கங்கே இவங்க சின்ன சின்ன காமெடி சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க. பட் இருந்தும் நிறைய லேகாக போகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இந்த கதையில் இன்னும் நிறைய த்ரில் மொமெண்ட்டை ஆட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஓகேவான வாட்சுன்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3 கொடுப்பேன். இதில் அடல்ட் கான்டென்ட்லாம் இல்லை, ஸோ ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எனக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். இதில் ஏதாவது நிறைக்குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்ஸ்.